ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாரும் பப்ளிக் எக்ஸாம் நெருங்கி இருக்கு. நிறைய டிப்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கீங்க மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு. சென்டம் எடுக்கணும் எப்படி டிப்ஸ் சொல்லுங்க. 480 above எடுக்கணும் 10th டிப்ஸ் சொல்லுங்க. 12th வந்து 550க்கு மேலே எடுக்கணும். நான் இப்போ வரையுமே நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் இன்னும் மார்க்ஸ் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணால் சென்டம் எடுத்துருவேன். ஸோ அதுக்கு டிப்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிப்ஸ் கேட்டிருக்கீங்க. எல்லாருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 10th 11th 12th 3 பேருக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான தகவலை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ள எல்லாருக்குள்ளேயுமே ஒரு பதட்ட நிலை இருக்கும். அந்த பதட்ட நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாவது நம்ம மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடணும் அப்படின்ற வெறியில வேகமா ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறீங்க அப்படின்னா இதை படிச்சிடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, சயின்ஸ் படிச்சுட்டே இருக்கும் பொழுது அச்சோ நம்ம தமிழ்ல வந்து நெடுவி நான் இன்னும் படிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த போர்ஷனை எடுத்து படிக்கலாம் அப்படின்னு தோணும். தமிழை படிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து மேக்ஸில் வந்து நம்ம நிறைய 5 மார்க்ஸ்லாம் பார்க்காமலே இருக்குமே, ஸோ கொஞ்சம் அதெல்லாம் பார்த்துருவோம் அப்படின்ட்டு மேக்ஸுக்கு போவோம். ஸோ ஒரு நாளைக்கு நம்ம வந்து இந்த சப்ஜெக்டை தான் படிக்கணும், இந்த சப்ஜெக்ட்ல இந்த பாடத்தை படிக்கணும், இந்த 5 மார்க்ஸை படிக்கணும், இந்த 2 மார்க்ஸை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு நாளைக்கும் நைட்டு படுக்கும் போதே மறுநாளுக்கு படிக்க வேண்டியதுக்கான ஒரு ஸ்டடி பிளானை போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்களே உங்களுக்கு நீங்க யார் யார் எதில் வீக்காக இருக்கீங்களோ அந்த சப்ஜெக்ட் ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்டடி பிளான் போட்டிங்கன்னா, அந்த பிளான்ல நம்ம வந்து ஓகே நம்ம வந்து கெமிஸ்ட்ரியை இன்னைக்கு ஈக்குவேஷன்ஸ்லாம் போட்டு பார்ப்போம், நம்ம வந்து பயாலஜியில் டயக்ராம்ஸ்லாம் வரைஞ்சி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் 11th இருந்தாலும் 10th இருந்தாலும் 12th இருந்தாலும் உங்களோட போர்ஷனை நீங்கள் சரி வர கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதை கரெக்டாக முடிக்க முடியும். ஸோ முடிச்சுட்டு நைட்டு படுக்கும் பொழுது ஓகே இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் படிச்சிருக்கோம், என்னெல்லாம் இன்னைக்கு படிக்கணும்னு நினைச்சதுல விட்டு இருக்கோம், இது வந்து இன்னைக்கு படிச்சது நமக்கு கரெக்டாக நம்ம பிளான் பண்ணி இருக்க டைம் கரெக்டாக யூஸ் பண்ணணுமா, அதே மாதிரி மறுநாள் நாம வந்து இன்னைக்கு படிச்ச மாதிரியே படிக்கலாமா, இல்லை இன்னைக்கு என்னெல்லாம் தவறு பண்ணியிருக்கோம் அது எல்லாமே நாளைக்கு கரெக்ட் பண்ணி படிக்கணும் அப்படின்னு முதல் திட்டமிடுங்க. இது வந்து ஒரு பெரிய லாங் பிளான்லாம் வேண்டவே வேண்டாம். 1 வீக்கான ஒரு 3 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் கூட வேண்டாம். எனக்கு என்ன பொறுத்த வரையும் இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட சொல்லக்கூடிய அட்வைஸ், டெய்லி ரொட்டீனா டெய்லி நைட்ல படுக்கும் போது, அதாவது படிச்சு முடிச்சுட்டு தூங்கலான்னு பெட்டுக்கு போறீங்களே, அந்த பெட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு 10 மினிட்ஸ் பிஃபோர் நம்ம இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு ஸ்டடி பிளான் போட்டுட்டு படுங்க. கண்டிப்பா அது வந்து என்ன ஆகும், மறுநாள் வந்து அதை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சே ஆகணும் அப்படின்னு நினைச்சு பிளான் போடுங்க. அதே மாதிரி இன்னைக்கு ஏதாவது பெண்டிங் இருக்குன்னா அது மறுநாள்ல சேர்த்துக்கிட்டு அதுக்கு எக்ஸ்ட்ரா நீங்க ஒரு 1/2 hour 1 hour டைம் ஒதுக்கி மறுநாள் அதை கவர் பண்ற மாதிரி பாருங்க. இந்த மாதிரி நம்ம அன்னைக்கு படிக்கிறதுக்கு இதுன்னு பிளான் பண்ணோம்னா கண்டிப்பா பதட்டமே இல்லாம ரொம்ப தெளிவா நம்ம மேலேயே நம்பிக்கை வந்து ஒரு பயம் இல்லாம நல்லா படிக்க முடியும். சரிங்களா, இது ஃபர்ஸ்ட் டிப். ஸோ ஃபர்ஸ்ட் டிப் என்ன, பதட்டப்படக்கூடாது. ஸோ பதட்டப்படுறதுனால எதுவுமே சாதிக்க முடியாது. இன்னொன்று பிளான் பண்ணி படிக்கணும். ஓகே, 2வது பாருங்க, நான் படிக்கிறது எல்லாமே எனக்கு மறந்து போயிடுது, எனக்கு ஞாபகம் இருக்க மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் பிள்ளைங்களா பதட்டத்தினாலையும் மறதின்றது அதிகமாக வரும். மறதி வந்து நீங்க வீட்டில் இருக்க வரையும் நல்லா படிச்ச மாதிரி இருக்கும். கொஷின்ஸ் வந்து யாராவது கேட்கும் போதும் ஓரளவு சொல்றதுக்கு ரெடியா இருக்கும். ஆனால் அதே டெஸ்டா எழுத்துப்பூர்வமா நம்ம எழுதும் பொழுது எக்ஸாம் ஹாலுக்கு போய் உட்காரும் பொழுது நமக்கு அந்த பயத்திலேயே வந்து எல்லாமே மறந்துடும், எழுதவும் முடியாது. அதுக்கு மிகப்பெரிய முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நிறைய நம்ம வந்து எழுதி பார்க்கணும். அதாவது எல்லாத்தையுமே இப்ப இருக்க நேரத்துல எழுதி பார்க்க முடியாது. இதெல்லாம் நமக்கு ரொம்ப கஷ்டமா படிச்சோம், நம்ம படிக்கும் பொழுதே இதெல்லாம் கொஞ்சம் நமக்கு மனசுல பதியறதுக்கு கொஞ்சம் நேரம் அதிகமா எடுத்தது அப்படின்னு எதெல்லாம் தோணுதோ அதை முடிஞ்ச வரையும் அட்லீஸ்ட் ஃபுல்லா எழுதலைனாலும் அதுல இருக்க கீ பாயிண்ட் வரையமாச்சும் எழுதி பாருங்க. எழுதி பார்த்துட்டு கிளம்பி வரும்போது, அதாவது நான் சொல்றது எக்ஸாம்க்கு கிளம்பி வரும்போது மார்னிங்ல ரிவிஷன் எக்ஸாம்லாம் போறீங்க இல்லையா, மார்னிங்ல கிளம்பும் பொழுது அந்த எழுதி வச்ச அந்த கீ பாயிண்ட் எல்லாம் ஒரு ரிவைஸ் கொடுத்துட்டு கிளம்பி போனீங்கன்னா நீங்க என்னெல்லாம் படிச்சிருக்கீங்க அப்படின்றது கண்டிப்பா உங்க மனசுல இன்னும் ஆழமா நல்லா பதிவா இருக்கும். சரிங்களா, ஸோ கீ பாயிண்ட் வச்சு படிங்க, கண்டிப்பா ஈஸியா படிக்க முடியும். அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா, நான் வந்து நிறைய நேரம் படிச்சுட்டே இருக்க மாதிரி இருக்கு, என்னால் வந்து நிறைய போர்ஷன் கவர் பண்ண முடியல, எனக்கு பயமா இருக்கு, பதட்டமா இருக்கு அப்படின்றவங்களுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நீங்க வந்து ஒரு விஷயம் மைண்ட்ல வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியா இப்போ வந்து மார்னிங், அதாவது இன்னைக்கு வந்து
நம்ம தேர்ஸ்டேவா இன்னைக்கு வந்து படிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா காலையில எழுந்த உடனே நம்ம படிக்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து ஈஸியான சப்ஜெக்டா கஷ்டமான சப்ஜெக்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து கஷ்டமா இருக்க போர்ஷனை தான் மார்னிங்ல படிக்கணும். ஏன்னா நம்ம வந்து நல்லா தூங்கி எழுந்து மார்னிங்ல படிக்கும் பொழுது ஒரு அமைதியான சூழல் இருக்கும். இந்த பிரபஞ்சமே அமைதியா இருக்கும். நம்மளோட மூளையும் வந்து நல்லா தூங்கி எழுந்து நல்லா ரிஃப்ரெஷர் ஆயிட்டு நம்ம என்ன படிச்சாலும் ஈஸியா நம்ம மனசு வந்து அதை கிரகிச்சுக்கிறதுக்கு அதிகமான சக்தியை கொடுக்கும். நீங்க நல்லா படிச்சு பாருங்களேன். ஈவினிங்ல ஒரு 5:00, 6:00, 8:00 நைட்லாம் உட்காந்து படிக்கிறத விட மார்னிங்ல படிக்கும்பொழுது உங்களால வந்து நிறைய விஷயங்களை வந்து உள்வாங்க முடியும். சரிங்களா? அடுத்து நீங்க வந்து நிறைய படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கஷ்டமா இருக்கிற போர்ஷனை மார்னிங்ல பிளான் பண்ணி படிங்க. நீங்க கெமிஸ்ட்ரியில ஈக்குவேஷன்ஸ் எழுதி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்ல மேக்ஸே எனக்கு வராது, மேக்ஸ் ரொம்ப டஃப், ஸோ நான் மேக்ஸை வந்து நான் மார்க்ஸ் ஸ்கோர் பண்றதே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களாம் தயவு செஞ்சு காலையில ஒரு 4:00 போல எழுந்து உட்காந்து படிக்க பாருங்க. சரிங்களா? அடுத்த ஒரு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட இது எனக்கு காலையில எழுந்து படிக்கலாம் அப்படின்னு நினைச்சா எனக்கு தூக்கமா வருது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வருது. எனக்கு வந்து ரொம்ப தூக்கம் வருது, என்னால படிக்கவே முடியல அப்படின்ட்டு. சரி, நான் சொல்றது கேளுங்க. நீங்க வந்து தூக்கம் வருது அப்படின்னா உங்களுக்குள்ள பயம், அதாவது பயம் அப்படின்றது வந்து பதட்டத்துக்கான பயம் இல்ல, மார்க் எடுக்கணும் அப்படின்ற ஒரு பொறுப்புள்ள ஒரு பொறுப்புணர்ச்சிக்கான ஒரு பயம். அந்த பயம் இருக்கிறது நல்லதுதான், அது தவறு கிடையாது. என்னால படிக்க முடியுமா அப்படின்னு நினைக்கிறது பயம், அது வேண்டாம். ஆனா பொறுப்புணர்ச்சியா நம்ம வந்து இதெல்லாம் முடிக்கணும் அப்படின்ட்டு ஒரு பொறுப்போட நைட் படுக்கும்போது பிளான் பண்ணி படுக்கிறோம் இல்லையா, அப்பயே வந்து நம்ம மனசுக்குள்ள நம்ம சொல்லிடணும், நாளைக்கு காலையில நம்ம 4 மணிக்கு எழுந்துக்கணும், நம்ம அலாரம் வச்சிருவோம், அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எழுந்துக்கணும், எப்படியாச்சும் இந்த போர்ஷனை நாளைக்கு நைட்டு நம்ம படுக்கும் பொழுது, இன்னைக்கு நைட்டு இந்த பிளானை போடுறோம், நாளைக்கு நைட்டு படுக்கும் பொழுது நம்ம இந்த ஆர்கானிக் லெசன் ஃபுல்லாத்தையும் வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம கவர் பண்ணிடணும். நம்ம அந்த மாதிரி ஏதாவது ஒரு சப்ஜெக்ட், ஏதாவது ஒரு லெசன் சூஸ் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதை கண்டிப்பா நம்ம முடிச்சே ஆகணும், இதை முடிச்சுட்டு தான் நம்ம வந்து மற்ற வேலையை பார்க்கணும். நம்ம போற பிளானுக்கு மேல டைம் எக்ஸஸா தேவைப்பட்டதுனாலும், டைம் அதிகமா ஆச்சுனாலும் அந்த டைம் அதிகமா ஒதுக்கி நம்ம அதை படிச்சுட்டு தான் நம்ம அடுத்த வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே ஒரு பிளான் போட்டு படிங்க. கண்டிப்பா வந்து படிக்க முடியும். அதை விட முக்கியம், உங்க மனசுக்குள்ள நிறைய பேசுங்க. காலையில நம்ம எழுந்துக்கணும், நம்ம வந்து 480 எடுக்கணும், சயின்ஸ்ல வந்து சென்டம் எடுக்கணும், கெமிஸ்ட்ரியில சென்டம் எடுக்கணும், மேக்ஸ்ல சென்டம் எடுக்கணும். அப்படி சென்டம் எடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து சில தியாகங்கள் பண்ணணும். இன்னைக்கு தூங்கியே கிடந்தோம்னாக்க கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில நிறைய இடங்கள்ல வந்து நம்ம தூங்கியே கிடப்போம். ஸோ இன்னைக்கு நம்ம விழிச்சுக்கலன்னா வேற எப்போ நம்ம விழிச்சுக்க போறோம்? இப்போ நம்ம தூக்கத்தை பார்த்தோம்னா நம்ம வேற எப்போ படிக்க முடியும்? எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தூங்க போறோம், அந்த டைம் படிச்சு பிரயோஜனம் கிடையாது. எக்ஸாம்க்கு முன்னாதான் நம்ம படிக்கணும். ஸோ இருக்கிற இந்த குறைஞ்சபட்ச நாட்கள்ல இருக்கிற இவ்வளவு போர்ஷனை நம்ம எப்படி படிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுக்குள்ளே நாமே வந்து நம்ம பேசிக்கணும். நம்ம எவ்வளவு இந்த மாதிரி நம்ம பொறுப்புணர்ச்சியா பேசும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கே தெரியாம நம்ம ஆழ் மனது வந்து நம்மளை தட்டி எழுப்போம். ஸோ நம்ம தூங்கிட்டே இருந்தா கூட உங்களை யாரோ தட்டி எழுப்புற மாதிரி அலர் அடிச்சுட்டு நீங்க எழுந்து உட்காந்துருவீங்க. இதை நான் பலமுறை இப்ப வரையுமே அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதே நீங்க வந்து அந்த டைம் பார்த்தீங்கன்னா அலாரமே வைக்க வேண்டாம், உங்க மனசே எழுப்பி விட்டுரும். ஆனாலும் உங்களோட எண்ணம் புரியுது, மேடம் அலாரம் வச்சு நான் 10 அலாரம் வச்சாவே ஆஃப் பண்ணிட்டு தூங்குற கேட்டகரி, எங்ககிட்ட அலாரமே வைக்காதீங்கன்னு சொல்றீங்களே அப்படின்னு நீங்க சொல்றது புரியுது. சரி, உங்களுக்கு அப்படி ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க அலாரத்தை வச்சுக்கோங்க. ஆனா அதிகபட்சமா நீங்க 10 அலாரம் வைக்காதீங்க. அதிகபட்சமா ஒரு 2 அலாரம் வைங்க, இல்ல 3 அலாரம் வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க 4:00 எழுந்துக்கணும் அப்படின்னா 4:00 இல்ல 4:30 எழுந்துக்கணும் அப்படின்னா நீங்க 4:00 ஒரு அலாரம் வைங்க, 4:10 ஒரு அலாரம் வைங்க. அதோட அப்படியே ஒரு கேப் விட்டுட்டு 4:25 ஒரு அலாரம் வைங்க. 3 அலாரம், ஃபர்ஸ்ட் 2 அலாரம் அடுத்தடுத்து அடிக்கட்டும், 3வது அலாரம் கொஞ்சம் கேப் விட்டு அடிக்கிற மாதிரி வைங்க. அப்ப என்ன ஆகும், நீங்க அலாரத்தை கட் பண்ணும்போது 4:00 போது நீங்க 4:05 ஓகே நம்போது சரி ஓகே இன்னும் டைம் இருக்கு அப்படின்ட்டு படுத்துருவீங்க. திரும்பி 4:10 அடிக்கும்போது ஓகே இன்னும் டைம் இருக்கு அப்படின்னு படுத்துருவீங்க. திரும்பி 4:25 அலாரம் அடிக்கும்போது அச்சுச்சோ 20 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் நம்ம வீணாக்கிட்டோமே, நம்ம எழுந்துக்கணுமே, நம்ம தூங்கிட்டு இருக்கோமே அப்படின்ட்டு நம்ம மனசு ஒரு பயத்தை கொடுத்து எழுப்பி விடும். அந்த பயம் நல்லது, ஆனா 100% நல்லது. பயத்தை கொடுத்து எழுப்பி விடும். அச்சுச்சோ 4:25 ஆயிடுச்சுன்னு சரி அலாரம் அடிச்சு 4:25 நம்ம எழுந்து உட்காந்துட்டு பெட்லயே உட்காரக்கூடாது. இம்மிடியேட்டா அந்த பெட்டை விட்டு அந்த ரூமை விட்டு வெளியே வந்துடணும். ஏன்னா இந்த பெட்ல இருந்தாலோ, அந்த பெட்ல நம்ம கூட பக்கத்துல அம்மாவோ இல்ல அப்பாவோ யாரோ படுத்திருக்காங்க அப்படின்னாலோ அவங்க தூங்குறத பார்த்த உடனே நமக்கு வந்து இன்னொரு 5 நிமிஷம் படுத்துக்கலாமேன்னு சொல்லிட்டு அலாரத்தையும் ஆஃப் பண்ணிட்டு நம்ம அழகா படுத்து தூங்கிடும். கடைசியில காலைல ஸ்கூலுக்கு கிளம்பி போகிற நேரத்துக்கு தான் நம்ம எழுந்துக்க முடியும். ஸோ அதனால தயவு செஞ்சு அந்த அட்மாஸ்பியர்ல இருந்து வெளியே வந்துட்டு
கொஞ்சம் அப்படியே வாக் பண்ணுங்க. வாக் பண்ணிட்டு, பிரஷ் பண்ணிட்டு, கொஞ்சம் சின்ன சின்ன எக்ஸர்சைஸ் ஏதாவது 1, 2 எக்ஸர்சைஸ் பண்ணுங்க. உட்காந்து படிக்கவே படிக்காதீங்க மார்னிங்ல. அப்படியே கொஞ்சம் நடந்துகிட்டே படிங்க. கொஞ்சம் தூக்கம் தெளிஞ்சிரும். அதுக்கப்புறம் எக்ஸர்சைஸ்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் நடந்துகிட்டே படிக்கும்பொழுது, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இந்த தூக்கம்லாம் தெளிஞ்சு ஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் உட்காந்து படிங்க. முடிஞ்ச வரையும் மார்னிங்ல உங்களுக்கு கஷ்டமா இருக்க போர்ஷன் படிங்க. மேத்ஸ் போட்டு பாருங்க. ஃபார்முலாஸ்லாம் எழுதி பாருங்க. ஈக்குவேஷன்ஸ்லாம் எழுதி பாருங்க. இந்த மாதிரி நம்ம வந்து அதே மாதிரி எக்கனாமிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் பேஸ்டு கொஷின்ஸ்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் வந்து படிச்சு பாருங்க, எழுதி பாருங்க. கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட், பிசிக்ஸ்லாம், பயாலஜி எல்லாம் ரொம்ப டஃபா இருக்குன்றவங்க, கெமிஸ்ட்ரி ரொம்ப பயப்படுறவங்க, நீங்க எல்லாருமே வந்து மார்னிங்ல இதெல்லாம் நீங்க நான் சொல்றதை ஃபாலோ பண்ணி பாருங்க. அதை விட முக்கியம், உங்களுக்கு வந்து நாள் நெருங்கிடுச்சு. ஓகே, நமக்கு வந்து March 3 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது 12க்கு, March 5 வந்து 11க்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நமக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஒவ்வொரு நாட்கள்லாம் நகர்ந்து போயிட்டே இருக்கு. இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா 13 நம்ம வந்து இன்னும் ஒரு 10 டேஸ் தான் வந்து நம்ம முழுசா படிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து நமக்கு டைம் இல்ல. ரிவிஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ப்ராக்டிகல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நமக்கு டைம் போயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நேரங்கள்ல நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்றத ஒரு என்ன சொல்றது, பதட்டம் இல்லாம கூலா வந்து இருக்கிற நேரத்தை புத்திசாலித்தனமா டிவைட் பண்ணி படிக்கணும். அதே மாதிரி ஒரு லாங் பிளான் போடவே போடாதீங்க. கண்டிப்பா அந்த பிளான் சக்சஸ்ஃபுல்லா உங்களால எடுக்கவே முடியாது. அடிச்சு சொல்றேன். நான் வந்து 26 இயர்ஸா வந்து கோச்சிங் சென்டர் வச்சு நடத்திட்டு இருக்கேன். எவ்வளோ பிள்ளைங்களுக்கு எவ்வளோ பிளான் நானே கொடுப்பேன். ஆனா நானே வந்து பெரிய பிளான் பார்த்தீங்கன்னா 1 வீக்கு மேல பிளானே கொடுக்க மாட்டேன். ஆனா அந்த 1 வீக் பிளானே பார்த்தீங்கன்னா 2 டேஸ் தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. 3 டேஸ் கூட அவங்களால ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து டெய்லி வந்து ஒவ்வொரு நாளைக்குமே பிளான் பண்றது பெஸ்ட், என்னோட பர்சனல் அட்வைஸ். இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால வந்து தூக்கத்தை கழிச்சிட்டு கண்டிப்பா வந்து இன்னும் நிறைய படிக்க முடியும். அடுத்து முக்கியமான விஷயம், சென்டம் எடுக்கணும் என்ன பண்றது, சென்டம் எடுக்கணும் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. சென்டம் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான முக்கியமான ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு வந்து குவார்டர்லி எக்ஸாமோட ஆன்சர் ஷீட், ஆஃபலி எக்ஸாமோட ஆன்சர் ஷீட், ஃபர்ஸ்ட் மிட்டம், செகண்ட் மிட்டம், ரிவிஷன் எக்ஸாம்ஸ் இதோட ஆன்சர் ஷீட்லாம் கிடைக்குது இல்லையா? ஸோ இந்த ஆன்சர் ஷீட் எல்லாமே கலெக்ட் பண்ணி அதில் இருக்க மிஸ்டேக்ஸ் என்ன, எந்த இடத்துல இங்கிலீஷ்லாம் நம்ம சினானிம்ஸில் மிஸ்டேக் பண்ணியிருக்கோமா, ஆன்டனிம்ஸில் மிஸ்டேக் பண்ணுறோமா, கிராமரில் மிஸ்டேக் பண்ணுறோமா, இல்லை பேராகிராஃபில் மிஸ்டேக்ஸ் பண்ணுறோமா, எந்த பார்ட்டில் நம்ம மிஸ்டேக் பண்ணுறோமோ அந்த பார்ட்டை நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து இன்னும் நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி மேக்ஸில் வந்து எழுதும் பொழுது நம்ம வந்து அந்த யூனிட்ஸ் எழுத மறந்துடுறோமா, சென்டிமீட்டர் ஸ்கொயர்னா அதை விட்டுடுறோமா, ஸ்கொயர் போடலை அப்படின்னா கூட உங்களுக்கு அந்த இடத்துல ஆஃப் மார்க்ஸ் கட் ஆகிடும். சரி, யூனிட்ஸே எழுதவே இல்லைன்னா உங்களுக்கு 1 மார்க்ஸ் போல் கட் ஆகிடும். ஸோ முடிஞ்ச வரையும் ஸ்டெப்போட எழுதுங்க. அதே மாதிரி வெரிஃபை பண்ணுறது அப்படின்னாக்கா LHS இஸ் ஈக்குவல் டு RHSன்னு எழுதி அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த கண்டிஷனை எடுத்து எழுதி இட் இஸ் வெரிஃபைட் ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க. இந்த மாதிரிலாம் எழுதும்பொழுது உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் சூஸ் பண்ணும்பொழுது 5 மார்க் கொஷின்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக ஒரு 5 பாயிண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த 5 பாயிண்ட்ஸ் நல்லா தெரியணும். அந்த 5 பாயிண்ட்ஸ் எழுதுனா எப்படி 5 மார்க்ஸ் வருமோ அந்த கொஷினை செலக்ட் பண்ணுங்க. அதை விட்டுட்டு ஒரு பேசேஜ் மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க, ஒரு பேசேஜ் மாதிரி இருக்கு, அந்த பேசேஜ் நம்ம எழுதணும் அப்படின்னா நமக்கு ஒரு 2 பேராகிராஃப் இருக்கு, அந்த 2 பேராகிராஃப் எழுதுனா ஆன்சர் கிடைக்குமா, மார்க் கிடைக்குமா அப்படின்னா முக்கியமான கீ பாயிண்ட் இருக்க மாதிரியான பாயிண்ட்ஸ் உள்ள கொஷினுக்கான ஆன்சரை நம்ம அட்டென்ட் பண்ணும்பொழுது ஃபுல் மார்க் கிடைக்கும். அது ஒரு ஸ்டோரி மாதிரி ஒரு கண்டென்ட் நம்ம எழுதும்போது அதுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும்னா சம்டைம்ஸ் வந்து கரெக்ஷன் பண்ணுறவங்க இன்னும் வந்து நோட்ஸ் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 4.5 4 அந்த மாதிரிலாம் கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரையும் உங்களுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸாக கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா அந்த பாயிண்ட்ஸில் வர ஆன்சரில் கொஷின்ஸை வந்து நீங்கள் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த 5 பாயிண்ட்னா அந்த 5 பாயிண்ட்டை நீங்கள் எழுதும்போது உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், எக்கனாமிக் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இவங்களுக்குலாம் சொல்லக்கூடிய டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு பாயிண்ட்ஸ்ல இந்த கொஸ்டின்ல வந்து 5 பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. நீங்க வந்து சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க 7 பாயிண்ட்ஸ் மேக்ஸிமம் கண்டிப்பா எழுதிருங்க. கண்டிப்பா உங்களுக்கு அதுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. இல்லை நான் 80 90 எடுக்கணும்ன்றவங்க 6 பாயிண்ட்ஸ் அதை எழுதுங்க. பாஸ் ஆனா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஸ்லோ லேர்னர்ஸா இருக்கிறவங்க 5 பாயிண்ட்ஸ் எழுதுங்க. உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. சொன்னது புரிஞ்சுதுங்களா? ஸோ கண்டிப்பா வந்து இந்த மாதிரிலாம் படிங்க. அதுக்கு அடுத்தது எல்லா பாடத்தையுமே நம்ம முடிக்க முடியல, எனக்கு வந்து ரொம்ப பதட்டமா இருக்கு, பயமா இருக்கு, எனக்கு போர்ஷன் படிக்கிறதுக்கு நிறைய இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது, ஆனா என்னால முடிக்கவே முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க, நான் சொல்றது வந்து ஒரு 70லேருந்து 80% மார்க் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 15 லெசன் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்க ஒரு 11th லெசன் வரையும் ஒரு
11th கூட தேவையில்லை, ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து ஒரு 10th லெசன் வரையும் அந்த 10 லெசனை நீங்க கவர் பண்ணீங்கன்னாவே, ஆனா எல்லாம் இம்பார்ட்டன்ட்னு படிக்காம எல்லா எக்ஸாம்பிள், எக்ஸசைஸ், புக் இன் அந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்க தரவா படிக்கும்பொழுது கண்டிப்பா உங்களால 80 மார்க்ஸ் வந்து ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். அதே மாதிரி பாஸ் ஆகக்கூடிய பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல், அதாவது உங்க டிஸ்ட்ரிக்டோட ஸ்டடி மெட்டீரியல்னு கிடையாது. பப்ளிக் எக்ஸாம் அப்படின்னா அது காமன் தான். சரிங்களா? நம்ம தமிழ்நாடுல இருக்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே காமனான ஒரு கொஸ்டின் பேப்பர் தான் பப்ளிக் எக்ஸாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதுவே தெரியல. கமெண்ட்ல வந்து எங்க டிஸ்ட்ரிக்ட்க்கும் மற்ற டிஸ்ட்ரிக்ட்க்கும் வந்து சேமா இருக்குமா பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு கேட்குறீங்க. பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் பொறுத்தவரையும் தமிழ்நாட்டில் எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே சேம் தான். அது மேக்ஸிமம் எல்லா குழந்தைங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும். இது தெரியாத பிள்ளைங்களுக்காக சொல்லக்கூடிய தகவல். சரிங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்கா அந்த எல்லா டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் சேம் தான் இல்லையா? ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் வந்து நீங்க வந்து படிக்கும் பொழுது சாரி, நான் சொல்ல வந்ததை மறந்துட்டேன். ஸ்டடி மெட்டீரியல் ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கிறவங்க ஸ்டடி மெட்டீரியலை வந்து படிங்க. நீங்கள் ஸ்டடி மெட்டீரியலில் படிக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அதுலேருந்து 60% மார்க் எடுக்கிற மாதிரி தான் ஸ்டடி மெட்டீரியல் கொடுப்பாங்க. ஆனால் ஸ்டடி மெட்டீரியலே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி படிக்கணும் அப்படின்னு படிச்சீங்கன்னா கண்டிப்பாக அதில் மார்க்ஸ் போகும். ஒரு 40 மார்க்ஸ் எடுக்கிறது பெரிய கஷ்டமாக போயிடும். ஸோ முடிஞ்ச வரையும் ஸ்டடி மெட்டீரியல் ஃபுல்லாக படிங்க. பாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க 50% எனக்கு எடுத்தா போதும், 50 அபவ் எடுத்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க யோசிக்கவே வேண்டாம், ஸ்டடி மெட்டீரியலை படிங்க. ஸ்டடி மெட்டீரியல்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு 50லேருந்து 60 மார்க்ஸ் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ தயவு செஞ்சு வீக் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கவங்க புக் ஃபுல்லாக படிக்கிறத விட்டுட்டு, இம்பார்ட்டன்ஸாக தேடி படிக்கிறத விட்டுட்டு நீங்கள் வந்து ஸ்டடி மெட்டீரியலை ஃபுல்லாக படிக்க பாருங்கள். சொன்னது புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது மேக்ஸில் வந்து எப்படி சென்டம் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 10th ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. மேக்ஸில் சென்டம் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு சாப்டர் 1ல இருந்து உங்களுக்கு ஒரு 4 மெத்தட் சம்ஸ் இருக்குது, 5 மார்க் சம்ஸ். அதேமாதிரி செகண்ட் சாப்டர்லேருந்து ஒரு 2 மெத்தட் சம்ஸ் இருக்குது, இம்பார்ட்டன்ட் மெத்தடு. அடுத்து அல்ஜிப்ராலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட்ரிக்ஸ், ட்ரிக்னாமெண்ட்ரின்ட்ட ஸ்கொயர் ரூட்டு, மேட்ரிசஸ் இதெல்லாம் இருந்து தான் உங்களுக்கு ரிப்பீட்டடாக வந்து கொஷின்ஸ்லாம் வருது. ஸோ எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க, மேக்ஸாக இருக்கட்டும் எந்த சப்ஜெக்டாக இருக்கட்டும் கம்பல்சரி கொஷின்ஸ்லாம் கேட்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல எப்படி அதை நம்ம கரெக்டாக படிக்கிறது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட குவார்டர்லி கொஷின் பேப்பர், ஹாஃபர்லி கொஷின் பேப்பர், ப்ரீவியஸ் இயரோட ஒரு 3 இயர்ஸோட கொஸ்டின் பேப்பர் இதெல்லாம் எடுத்து அதில் கம்பல்சரியில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆஃபர்லி எக்ஸாம்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா அதர் டிஸ்ட்ரிக்ட்ல என்ன கொஸ்டின் பேப்பர்லாம் கொடுத்துருக்காங்க. கூகுளில் போய் நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாவே உங்களுக்கு நிறைய வெப்சைட்டில் கொஷின்ஸ் இருக்குது, கொஸ்டின் பேப்பர் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னாவே கம்பல்சரியில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு அந்த கலெக்ஷன் எடுத்து கூட படிக்கலாம். சரிங்களா? எல்லா லெசன்ஸ்க்கும் வந்து புக் இன்ல உட்காந்து நம்ம கண்டிப்பாக படிக்கவே முடியாது. 10th பார்த்தீங்கன்னா சோஷியல் சயின்ஸ்க்குலாம் நிறையவே இருக்குது, புக் இன்ல உட்காந்து படிக்க முடியாது. ஆனால் இன்சைட்லேருந்து உங்களுக்கு 8 மார்க்ஸில் கேட்குறாங்க, அதே மாதிரி 5 மார்க் கொஷின்ஸுமே கேட்குறாங்க. ஸோ தயவு செஞ்சு நீங்க வந்து நிறைய கொஸ்டின் பேப்பரை ரிவைஸ் பண்ணுங்க. சரிங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம், பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கா இருக்கட்டும், ரிவிஷன் எக்ஸாம்ஸ்க்கா இருக்கட்டும், யூடியூப்ல என்னோட சேனலா இருந்தாலும் சரி, எந்த சேனலா இருந்தாலும் சரி, இது மட்டும் தான் வரும் அப்படின்னு நினைச்சிட்டு எந்த கொஸ்டின்ஸோ படிச்சுட்டு போகாதீங்க. படிக்கக்கூடியது எல்லாமே 100% இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைச்சு படிங்க. கண்டிப்பா வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை விட்டுட்டு இது மட்டும் வரும் அப்படின்னு நான் அதை மட்டும் வரும்னு நினைச்சு நான் நம்பி போனேன், ஆனா என்னால வந்து மார்க் ஸ்கோர் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வருத்தப்பட்டு கமெண்ட் பண்றது ஒரு முட்டாள்தனமான விஷயம். தயவு செஞ்சு அந்த தவறை பண்ணாதீங்க. நீங்க எந்த வீடியோ பார்த்தாலும் அதுல என்ன இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்களோ அதை படிங்க, அதுல என்னெல்லாம் தெரியாதோ அதை படிங்க. அது படிக்க போக மீதம் இருக்க நேரம் மற்ற கொஸ்டின்ஸை படிச்சுக்கிட்டே இருங்க. அதாவது நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா நான் வந்து கம்மியா படிக்கணும் ஆனா மார்க் மட்டும் நிறைய வரணும் அப்படின்ட்டு, அது எப்படி சாத்தியமா இருக்கும்? அதாவது கடின உழைப்பு தான் வந்து ஒரு பெரிய வெற்றிக்கு வந்து வழிவகுக்குமே தவிர நம்ம வந்து சொகுசா இருந்துட்டு படிக்காம கேஷுவலா இருந்துட்டு ஓகே யூடியூப்ல வந்து பப்ளிக் கொஸ்டின் பேப்பருக்கு ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் போடுவாங்க, கல்வி விஜி சேனல்ல போடுவாங்க, இல்ல வேற ஏதோ இதே மாதிரி ஒரு பிரபலமான ஒரு 2-3 சேனல்ல போடுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம படிச்சோம்னாவே நம்ம வந்து பப்ளிக்ல வந்து 60 எடுத்துடலாம், 70 எடுத்துடலாம் அப்படின்னு மட்டும் கனவு காணாதீங்க. நீங்க பாருங்க அந்த வீடியோவை, நான் அதை வேண்டான்னு சொல்ல, ஆனா அதுல இருக்கிற தெரியாத கொஸ்டின்ஸ் எல்லாம் படிச்சுட்டு அதுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் மற்ற சேனல்ஸ்ல இருக்க வீடியோஸ்ல அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, அதுல என்னெல்லாம் தெரியாது அதையும் படிங்க. உங்க சேனல்ல ஒண்ணு சொல்றீங்க, அந்த சேனல்ல ஒண்ணு சொல்றீங்க. முதல் சேனலோட சேனல் கம்பேர் பண்ணிக்காதீங்க. எல்லா சேனலுமே எல்லாருமே வீடியோ போடுறதே நீங்க நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணோன்ற ஒரு நல்ல நோக்கத்துல முக்கியமான கொஸ்டின்ஸை வந்து ரிப்பீட்டடா வந்த கொஸ்டின்ஸை கொடுக்குறாங்க, இந்த வருஷம் வர இருக்கிறத இம்பார்ட்டன்ஸை கொடுக்குறாங்க. ஸோ அதுல என்னெல்லாம் தெரியாதோ அதெல்லாம் நீங்க படிக்கும் பொழுது கண்டிப்பா வந்து நீங்க வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அதை விட்டுட்டு அப்படியே உட்காந்து இதுக்கப்புறம் இந்த நெருங்கின இந்த நேரத்துல வந்து நீங்க புக்கை ஃபுல்லா இந்த குறைந்தபட்ச காலகட்டத்துல எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம் நெருக்கத்துல வந்து சாரி
பப்ளிக் எக்ஸாம் நெருக்கத்துல வந்து நீங்க புக்கை ஃபுல்லா உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறது அப்படின்றது உங்களுக்கு டைம் நிறைய வேஸ்ட் ஆகும், போர்ஷனை கவர் பண்ண முடியாது. ஸோ முடிஞ்ச வரையும் உங்களோட குவார்டர்லி ஆஃபர்லி அந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாம் நல்லா படிங்க. அதுல என்னெல்லாம் நமக்கு தெரியாம இருந்தது, எதெல்லாம் தெரியாம நம்ம விட்டோம், எந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து நமக்கு மார்க்ஸ் போகுச்சு, அந்த மாதிரி தேடி படிங்க. கண்டிப்பா உங்களால நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியா போயிடுச்சு, 20 மினிட்ஸ் கிட்ட வந்துடுச்சு. தயவு செஞ்சு தவற எடுத்துக்க வேண்டாம். முக்கியமான தகவல்கள் நிறைய கமெண்ட் வந்துட்டே இருக்கு. ஸோ எல்லாருக்குமே வந்து இதை ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு, அதுக்காக தான் இந்த கமெண்ட். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கிட்ட பர்சனலா வந்து பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. என்னோட பர்சனலா பேசணும் அப்படின்றதுக்கு நான் சார்ஜ் பண்றேன். ½ an ஹவருக்கு 150 rupees சார்ஜ் பண்றேன். விருப்பம் உள்ளவங்க வாட்ஸ்அப் சேனல்ல நீங்க வந்து எனக்கு ஜிபே நம்பர் 9841128114, அதே நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பரும். ஸோ ஜிபே பண்ணிட்டு வாட்ஸ்அப்ல எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த வாட்ஸ்அப், அதாவது ஜிபே பண்ண அந்த அமௌண்ட்டோட ஸ்கிரீன்ஷாட்டை வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க. உங்களோட நான் கண்டிப்பா பேசுறேன். பயனுள்ள பல முக்கிய தகவல்கள் உங்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம். கண்டிப்பா நீங்க அந்த செலவு பண்ற அந்த அமௌண்ட்டுக்கு விட உங்களோட மதிப்பெண்ணோட அதிகமான ஒரு மதிப்பெண்கள் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாதீங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே யாரெல்லாம் வந்து அதிகபட்சமாக வந்து கமெண்ட்ஸ் வருதோ, யாரெல்லாம் வந்து தொடர்பு கொள்கிறாங்களோ அவங்கள வந்து நான் முதல்ல கான்டாக்ட் பண்ணுவேன். ஸோ தயவு செஞ்சு நேற்று வீடியோ போட்ட உடனே கிட்டத்தட்ட ஒரு 35 மாணவர்கள் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எல்லாருக்குமே வந்து நான் டைம் சொல்லியிருக்கேன், அந்த டைமில் மட்டும் நான் உங்களோட கான்டாக்ட் பண்ணுறேன். ஸோ பயப்பட வேண்டாம். உங்களுக்கான டைமில் நீங்களும் அந்த டைமுக்கு நீங்கள் ஃப்ரீயாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக நம்ம வந்து கான்டாக்ட் பண்ணி என்னென்ன முக்கியமான உங்களோட சந்தேகங்களோ அதுக்கெல்லாம் நான் கிளியர் பண்ணி உங்களுக்கு மோட்டிவேஷன் பண்ணி உங்களை படிக்க வைக்கிறதுக்கான ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்ல போகிறேன். ஸோ இது முழுக்க முழுக்க உங்களோட பர்சனல் கேரக்டரை கரெக்ட் பண்ணி நம்ம எப்படி நல்லா படிக்கலாம், எப்படி மார்க் ஸ்கோர் பண்ணலான்ற டிப்ஸும் ஸ்டடி பிளான் தான் கொடுக்குறோம். இதில் வந்து நான் உங்களுக்கு பாடத்துக்கான விளக்கமோ இல்லை உட்காந்து மேக்ஸ் எடுக்கிறதோ கிளாஸ் எடுக்கிறதோ எதுவுமே கிடையாது. முழுக்க முழுக்க உங்களுக்கு வெரி வெரி யூஸ்ஃபுல்லான தகவல்கள் தான் ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விருப்பம் உள்ளவர்கள் என்னோட மொபைல் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் சேனலில் மெசேஜ் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா தொடர்ந்து கான்டாக்ட் பண்ணுங்க. 4 கிளாஸஸ்க்கு 500 சார்ஜ் பண்ணுறேன், பெர் கிளாஸஸ்க்கு 150 rupees சார்ஜ் பண்ணுறேன். விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க. தயவு செஞ்சு இதுக்கு மேலேயும் மொபைலை வச்சுட்டு டைமை வேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் படிக்க முடியல, மார்க் ஸ்கோர் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு மனசு தடுமாற வேண்டாம். அவங்களுக்குள்ள முழுசா படிக்க முடியலை, எனக்கு வந்து முழு ஈடுபாடோட படிக்கணும் அப்படின்றவங்களுக்கு ஒரு ஃபுல் எனர்ஜியில் உங்களை படிக்கிறதுக்கு டோட்டலாக வந்து நம்ம கொடுக்குற அந்த தெரப்பியில் உங்களுக்கு நிறைய அட்வைஸ், நிறைய தெரப்பியில் உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்ல போகிறோம். ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதை விட முக்கியம், இது வந்து கட்டாயம் கிடையாது. விருப்பம் உள்ள மாணவர்கள் மட்டும் தொடர்பு கொண்டால் போதும். உடனே கமெண்ட்ல வந்து பணம் கேட்குறாங்க, இதை பண்ணுறாங்க அதை பண்ணுறாங்க கமெண்ட் பண்ண வேண்டாம். எங்களோட உழைப்புகளுக்கும் மதிப்பு இருக்கு. அதை நீங்க உபயோகிச்சு நல்ல மதிப்பெண்களை எடுக்க பாருங்க. தேங்க்யூ.